வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் பேப்பரில் யூனிட் 1 நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வெயிட்டட் ரெசிடியூ மெத்தட் ஆகட்டும் ரெய்லி-ரிட்ஸ் மெத்தடில் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது ரெய்லி-ரிட்ஸ் மெத்தட் ப்ராப்ளம் தான். Determine deflection of center of simply supported beam of span length L subjected to UDL. இது ரொம்ப முக்கியமான க்ளூ வேர்டு. Throughout his length as shown in figure use Rayleigh-Ritz method. இவ்வளோ தான் நம்மளுடைய கொஷின். ஸோ ரெய்லி-ரிட்ஸ் மெத்தடில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பேட்டர்னில் கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து பிக்கு லோட் ஆகுது. இதோட லெங்க்த்து எல்லுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ரெய்லி-ரிட்ஸ் மெத்தட் கொடுத்தாங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சொல்யூஷன் ஸ்டெப் 1. ஸோ ஃபஸ்ட்டு ரெய்லி-ரிட்ஸ் மெத்தடை பொறுத்தவரை ட்ரையல் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அசம்ஷனில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதுக்கு 2 மெத்தட் உண்டு. பாலினாமியல் சீரீஸில் எடுக்கலாம், ட்ரிக்னாமெட்ரி சீரீஸில் எடுக்கலாம். ஸோ பாலினாமியல் சீரீஸ் மீன்ஸ் y = a1 + a2x + a3x². ட்ரிக்னாமெட்ரி சீரீஸாக இருந்தால் y = a sin πx/L. 2 ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம எதனால எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் பாலினாமியல் எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ டேக்கிங் பாலினாமியல் சீரீஸ் இஸ் ஈஸிலி, therefore we use பாலினாமியல் சீரீஸ். பாலினாமியல் சீரீஸ் மீன்ஸ் y = a1 + a2x + a3x². நோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன ட்ரையல் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுறோங்கிறத ஸ்டெப் 1ல் கோட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா. ஸோ ஃபார்முலானா டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை = U - W. ஸோ யூனா என்ன டபிள்யூனா என்ன தனித்தனியாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்த்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். we get the answer. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரெய்லி-ரிட்ஸ் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருந்தால் கூட இந்த மெத்தட்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஓவரால் ஃபார்முலாவே பை = U - W தான். இப்போ இதில் U என்ன W என்ன தனித்தனியாக நம்ம பார்க்கலாமா? ஸ்டெப் 2ல் பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி U. யூவோட பேர் ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்லுவோம். இதனோட ஃபார்முலா U = EI/2 × 0 to L d²y/dx² dx. இது ஒரே ஒரு ஃபார்முலா தான். ங்கிறது யங் மாடுலஸ், ஐங்கிறது இனர்ஷியா /2 × 0 to L. நமக்கு y வேல்யூ தெரியும். இதுலேருந்து d²y/dx², தட் இஸ் செகண்ட் ஆர்டர் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதோட ஸ்கொயர் வேல்யூவை அண்டர் த லிமிட் 0 to L நம்ம இன்டகிரேட் பண்ணாலே போதும். we get the answer. இப்போ செக் பண்ணலாமா? Now y = a1 + a2x + a3x². ட்ரையல் ஃபங்க்ஷன் ஒரு 3 ஆர்டருக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இதுலேருந்து நமக்கு இந்த U மேட்ரிக்ஸ் தேவைக்கு d²y/dx² தேவை. ஸோ அப்போ செகண்ட் ஆர்டர் வரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dy/dx இது a1ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இங்கே x வேரியபிளே இல்லை. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0. இங்கே a2க்குன்னா x ஒரே ஒரு x தான் இருக்குது. ஸோ x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1. அப்போ a2 × 1 x² பண்ணால் 2x. இந்த பவர் முன்னாடி போடுங்க, பவரில் ஒரு வேல்யூவை குறைங்க. ஸோ அப்போ 2x 2 × a3x. இது dy/dx. நமக்கு ப்ராப்ளத்தில் d²y/dx² தேவை. ஸோ திருப்பியும் ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 0 விட்டுடலாம். a2ங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் வேல்யூ இல்லை. ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2a3. ஸோ d²y/dx² = 2a3. முடிஞ்சதா? இப்போ U வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ யூவோட ஃபார்முலா நமக்கு தெரியும். UI/2 × 0 to L 2a3² dx. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வந்துருக்கலாம்? 2² 4a3² dx. இந்த 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணிட்டா EI × 0 to L 2a3² dx. இப்போ நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இங்கே எக்ஸ் ஃபேக்டரே இல்லை, இது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஸோ இதை வெளியில் எடுத்துடலாம். EI 2a3² × 0 to L dx. ஒருவேளை இங்கே எக்ஸ் ஃபேக்டர் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ் இல்லைங்கிறப்ப நம்ம டிஎக்ஸ் மட்டும் தான். ஸோ டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம்? இங்கே 1 இருக்கதா அர்த்தம். 1ஐ இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 ஆகும். இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். த லிமிட்ஸ் ஆர் 0 to L. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் L - 0 எழுதாமா? தட் இஸ் EI 2a3² × L. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். U = EI 2a3² × L. இது யூவோட வேல்யூ. அடுத்து நமக்கு W என்னன்னு தெரியணும். ஸோ W பார்த்துட்டா ப்ராப்ளம் ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3 வெரிஃபை பவுண்டரி கண்டிஷன்ஸ். பவுண்டரி கண்டிஷனாக நம்மளுடைய லென்த்து 0லேருந்து L வரை இருக்குது, எக்ஸோட வேல்யூ.
இப்போ y ஈக்குவலன்ட் டு 0க்கு நம்ம x ஈக்குவலன்ட் டு 0னு ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். y-யோட வேல்யூ 0க்கு x ஈக்குவலன்ட் டு Lனு ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். then y ஈக்குவலன்ட் டு 0 at x ஈக்குவலன்ட் டு 0 and x ஈக்குவலன்ட் டு L. இப்போ ட்ரையல் ஃபங்க்ஷன் நமக்கு என்னன்னு தெரியும், y ஈக்குவலன்ட் டு a1 plus a2x plus a3x ஸ்கொயர். இப்போ கேஸ் 1 பார்க்கலாம். y ஈக்குவலன்ட் டு 0 at x ஈக்குவலன்ட் டு 0. இப்போ அப்ளை இந்த இதை ஈக்குவேஷன் 1ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம், y வேல்யூக்கு பதிலாக 0னு எடுத்துக்கிட்டிங்கன்னா a1 plus a2 xக்கு பதிலாக 0 plus a3 xக்கு பதிலாக 0, அப்போ 0 ஸ்கொயர். ஸோ 0 ஸ்கொயர்னால 0 into 0 சம்திங். ஸோ அப்போ a1 ஈக்குவலன்ட் டு 0 மட்டும்தான் வரும். இது ஃபஸ்ட் கேஸ். கேஸ் 2ல் y ஈக்குவலன்ட் டு 0 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ L லென்த்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம், 0 ஈக்குவலன்ட் டு a1 plus a2 x இருக்கிற இடத்துலலாம் LL போட்டுக்கலாம். அப்போ a2L plus a3 இங்கே L போட்டிங்கன்னா L ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ LA2 L ஸ்கொயர் a3 இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா a2L ஈக்குவல் டு மைனஸ் a3 L ஸ்கொயர். ஸோ அடுத்து என்ன வந்திருக்கலாம், LL கேன்சல் பண்ணுங்கள். அப்போ a2 ஈக்குவல் டு மைனஸ் a3 L. இந்த மாதிரி தான் டிபெண்டன்சி வேரியபிளாக தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ W வேல்யூ பார்க்கலாம். Step 4, to find work force. Work done by external force W which is equivalent to integral 0 to L Wy dx plus Py max value. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. W ஓட ஃபார்முலா integral 0 to L y W dx plus Py max. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு கொஷினில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, UDLன்னு ஒரு வேர்ட் கொடுத்துருந்தாங்களே. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 0ங்கிறப்ப நம்ம இந்த பார்ட்டுக்கு 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ 0ன்னு எடுத்தோம்னா W ஈக்குவலன்ட் டு W இன்டெக்ரல் 0 to L ஒய்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ட்ரையல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ a1 plus a2x plus a3x ஸ்கொயர் இன்ட்டு dx. இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். W வேல்யூ பார்க்கும்போது இந்த பார்ட்டு 0வா சில ப்ராப்ளத்தில் எடுப்போம், சில ப்ராப்ளத்தில் இந்த பார்ட்டு 0ன்னு எடுப்போம். நமக்கு கொஸ்டினில் இந்த UDL வேர்ட் கொடுத்தாலே நம்ம இந்த பார்ட்டு 0ன்னு எடுத்துக்கலாம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கண்டிஷன். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் நமக்கு ஒவ்வொரு க்ளூ வேர்ட் கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் பார்த்தது ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாடலில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இந்த W பார்க்குறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, 2-3 மெத்தட் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். நம்ம சேனலில் போட்டிருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். Now W integral 0 to L a1 plus a2x plus a3x square dx. இதில் a2 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டெப் பவுண்டரி கண்டிஷன்ஸில் பார்த்துருந்தோமா, அதை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். W integral 0 to L a1 ஓட வேல்யூ 0 நம்ம எடுத்திருப்போம் ஃபஸ்ட் கேஸில், a2 ஓட வேல்யூ மைனஸ் a3ன்னு எடுத்திருப்போம். ஸோ அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் a3x ஸ்கொயர் dx. ஸோ இது எல்லாமே நம்ம பவுண்டரி கண்டிஷனில் சப்ஸ்டியூஷனில் பார்த்த வேல்யூ தான். இங்கே a1 ஓட வேல்யூ 0, a2 ஓட வேல்யூ மைனஸ் a3L. ஸோ இந்த கேசஸில் நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் கன்வெர்ட் பண்ணுமோ அது எல்லாமே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். இப்போ எல்லாமே பாருங்கள் a3 ரிலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். W 0 தேவையில்லை. இங்கே எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் பை 2 இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும், மைனஸ் a3L. அடுத்து x ஸ்கொயரை பண்ணிங்கன்னா x³ பை 3 a3. The limits are 0 to L. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். லோயர் லிமிட் 0ங்கிறப்ப நமக்கு ப்ராப்ளம் வராது. அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா W மைனஸ் a3 L இன்ட்டு L ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் a3 பை 3 L³ இருக்கா, எழுதாச்சு. அப்போ W இன்ட்டு மைனஸ் a3 இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணோம்னா L³ பை 2. இங்கே a³ L பவர் 3 பை 3. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ டினாமினேட்டர் 6 ஆகும். கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா W ஈக்குவல் டு W ஆஃப் மைனஸ் a3 L³ பை 6. இவ்வளோ தான் டபிள்யூட வேல்யூ, இவ்வளோ தான். ஸோ ஒன்ஸ் நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷன் எடுத்தோம், ட்ரையல் ஃபங்க்ஷனை அண்டர் த இன்டர்வல் 0 to L நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதில் பவுண்டரி கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணியிருந்திருக்கோம். அவ்வளோதான். இப்போ டோட்டல் பவுண்டரிக்கான எனர்ஜி பார்க்கலாம். ஸ்டெப் 4 நம்ம தனித்தனியாக பார்த்ததை ஃபைனல் ஆன்சரில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை ஈக்குவல் டு U மைனஸ் W. யூவோட வேல்யூ ஸ்டெப் 2ஓட ஆன்சர் 2EI a3 ஸ்கொயர் L மைனஸ் Wயோட வேல்யூ இப்போ பார்த்த ஆன்சர். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். டோ பை பை டோ a3யோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டோ பை பை டோ a3னா இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கிறத வித் ரெஸ்பெக்ட் டு a3க்கு நம்ம ஒரு தடவை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ a3ன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம் நமக்கு ரிசல்ட்டு இந்த a3 ஸ்கொயர். ஸோ a3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 முன்னாடி வந்தோம்னா
4EI A3L வருமா ப்ளஸ் இங்கே A3 பண்ணிங்கன்னா A3 ஒரே ஒரு வேரியபிள் தான், ஸோ 1 ஆயிரும். அப்போ WL⁻3/6 இந்த வேல்யூவை ஈக்குவலன்ட் டு 0ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் 4EI A3L ப்ளஸ் WL⁻3/6 ஈக்குவலன்ட் டு 0. அடுத்து எதுவும் ரெடியூஸ் பண்ண முடியும்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஈக்குவலன்ட் டு 0. இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 24, இங்கே பார்த்தீங்கன்னா 24EI A3L ப்ளஸ் WL⁻3 டிவைடட் பை 6 தான் இது ஈக்குவலன்ட் டு 0. எல்லை காமனாக எடுத்துருங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு A3யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா A3 ஈக்குவலன்ட் டு -WL²/24EI. ஸோ A3யோட வேல்யூ கிடச்சிச்சு. A3 டைரக்ட் வேல்யூவாக கிடைக்கு. A2 டிபெண்ட்ஸ் அப்பான் A3 வேல்யூவாக இருக்குது. A1 0. அப்போ A2வோட வேல்யூ மட்டும் நமக்கு என்னென்னு நம்ம பார்க்கணும். ஒய்ங்கிறது நம்ம அசம்ஷனில் எடுத்து தானே, ஸோ அதை கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரணும். A1 + A2x + A3x². A1 ஃபிக்ஸடு 0 பவுண்டரி கண்டிஷனில் பார்த்தாச்சு. இப்போ A3யோட கால்குலேஷனை நம்ம பார்த்தாச்சு. பட் A2ங்கிறது A3 ஆஃப் Lன்னு இருக்குது. ஸோ அப்போ இப்போ தான் நம்ம A3 பார்த்தாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ -A3LX -WL²/24EI x². இதில் A3யோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். -WL²/24EI LX இன் -WL²/24EI x². மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ்க்கு அடுத்த ரிசல்ட் என்ன வந்திருக்கலாம்? WL²/24EI LX -WL²/24EI x² வரும். ஸோ இப்போ அதை ரெடியூஸ் பண்ணோன்னா என்ன இருக்கலாம்? WL3x/24EI -WL²x²/24EI. காமன் ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்துருங்க. ஸோ W இருக்குது, இங்கே L² இருக்குது, X இருக்குது, டிவைடட் பை 24EI எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் L, இங்கே X, அப்போ L - X. நமக்கு லென்த் மேக்ஸிமம் வேல்யூ L/2ல் தான் இருக்கும். ஸோ அட் X = L/2 தான் சப்ஸ்டியூட் பண்ணும். Xக்கு பதிலாக L/2 நீங்கள் எடுங்க. WL² × L/2 L - L/2 டிவைடட் பை 24EI. WL3/2 24EI L/2. So that is our answer. WL3/24EI L/2. இதை ரெடியூஸ் பண்ணிடலாம். L⁴ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96EI. This is our required final value, Y value. இவ்வளோ தான் ப்ராப்ளம். ஸோ ரெய்லி ரிட்ஸ் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் போதும். ஸ்டெப் 1ல் ட்ரையல் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுறோங்கிறது முக்கியம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமா இல்லை பாலினாமியலில் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோமாங்கிறது முக்கியம். அதுக்கடுத்து நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். π = U - W. இதில் யூவோட வேல்யூ ஸ்ட்ரெயின் எனர்ஜி எப்படி பார்க்குறது, W ஒர்க் டன் எப்படி பார்க்குறது, இதில் நடுவில் பவுண்டரி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஷினில் ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்றபடி நம்ம எந்த வேல்யூவை 0வாக கோட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லைன் பை லைன் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். ஓகே, இதை தான் இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் தெரியும். பேசிக் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியாக புரியும். இதே மாடலில் வேறு ப்ராப்ளம் உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொடுத்தாலும் நீங்கள் இந்த பேட்டர்னில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapizhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.